for our relatives marriage நான் என்னெல்லாம் பேக் பண்றேன் அப்படின்றது தான் ஒரு குட்டி vlog வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் sarees என்னெல்லாம் sarees நான் பேக் பண்ண போறேன் அப்படின்னு தான் காட்ட போறேன். ஸோ நான் வந்து 3 saree வந்து பேக் பண்றேன். ஒன்று வந்து நைட்டு பொண்ணழைப்புக்கு, இன்னொன்று வந்து கல்யாணத்துக்கு, இன்னொன்று ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்ஹாப் நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு saree வேணும் இல்லையா, அது இல்லாமல் ஒரு சுடிதார் நைட் அங்கே போடுறதுக்கு, ஏன்னா நாங்கள் நைட் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ட்ரெஸ்ஸஸ். இதுதான் ஒன் ஆஃப் தி saree அண்ட் ஜாக்கெட். இது என்னுடைய ரிசப்ஷன் saree. இது வந்து ஃபுல்லாக கோல்டன் ஜரியோடையே இருக்கும். ஃபுல் கோல்ட் வித் லைட் ஒரு மெரூன் எம்ப்ராய்டரி மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் கோல்டன் saree. இதுதான் நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் பொண்ணழைப்புக்கு கட்ட போகிறேன். இது வந்து ஜாக்கெட். இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராக இருக்கும். நான் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று எனக்கு அவங்க எடுத்து கொடுத்தது. ஸோ யூஸ்வலாக கல்யாணத்துக்கு யாராவது எடுத்து கொடுத்தாங்கன்னா, அதுவும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் தச்சு ரெடியாக வச்சுக்குவேன். ஏன்னா நம்மளை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன மாதிரி இருந்தாலும் அதுதான் கட்டுவேன். ஸோ இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் கலர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர், வயலட் கலர். ஸோ இதுதான் அவங்க எனக்கு எடுத்து கொடுத்தது. இதுக்கும் ஜாக்கெட் தச்சாச்சு, ரெடியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம முகூர்த்தத்துக்கு கட்ட போகிற saree. ஸோ இந்த saree தான் வந்து நம்ம கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது, ஏன்னா இந்த saree எல்லாம் வந்து கொஞ்சம் பழசு, இன்னும் நான் ஃபுல்லாலாம் பிரித்து பார்க்கல. அது ஏதாவது சரி விட்டுருக்கா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்ஹாப் நடந்துச்சுன்னா இன்னொரு saree வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு saree கேரி பண்ணுறேன். இது என்னுடைய தங்க எடுத்து கொடுத்த saree. இது வந்து பட்டு, பட் பேஸ்டல் கலரில் பட்டு. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சாரியே. இதோடைய பல்லுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீன் அண்ட் ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலர். இது கான்ட்ராஸ்டான கலர்ஸு. இது வந்து இன்னொரு saree அண்ட் ஜாக்கெட். ஸோ 3 saree. அது இல்லாமல் அங்கே வியர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு பேரலல்ஸ் அண்ட் ஒரு டிஷர்ட். அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது நலங்கு வச்சாங்க இல்லை ஏதாவது தேவை அப்படின்னா ஒரு சுடிதார் செட். இப்போது கிளம்பி ரெடியாகி போகிறதுக்கு இதுதான் வியர் பண்ண போகிறோம். நான் இந்த ட்ரெஸ் தான் இப்போ போட போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் 3 sarees, அதுக்கப்புறம் 2 ட்ரெஸ், அதுக்கப்புறம் இப்போ வியர் பண்ணுறதுக்கு ஒரு அனார்கலி. ரெடி ஆயாச்சு. இந்த பொட்டியும் பேக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிளம்ப வேண்டியதான் கல்யாணத்துக்கு.